சூரியனை மையமாகக் கொண்டு சுற்றி வரும் விண்வெளி பொருட்கள் அனைத்தும் சேர்ந்து சூரிய குடும்பம் சோலார் சிஸ்டம் என அழைக்கப்படுகின்றன. இந்த சூரிய குடும்பத்தில் சூரியன், கிரகங்கள், துணைக்கோள்கள், விண்கற்கள் மற்றும் கோமெட்கள் போன்ற பல விண்வெளி பொருட்கள் உள்ளன. இதில் சூரியனை சுற்றி தனித்தனி பாதைகளில் சுழலும் பெரிய விண்வெளி பொருட்களே கிரகங்கள், பிளானட்ஸ் என அழைக்கப்படுகின்றன. தற்போதைய அறிவியல் வரையறையின்படி சூரிய குடும்பத்தில் 8 முக்கிய கிரகங்கள் உள்ளன. 2006ஆம் ஆண்டு இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனியன் (IAU) எடுத்த முடிவின்படி புளூட்டோ கிரகம் டுவார்ஃப் பிளானட் என்று வகைப்படுத்தப்பட்டதால் கிரகங்களின் எண்ணிக்கை 9லிருந்து 8ஆக குறைக்கப்பட்டது. முதலாவது கிரகம் புதன் ஆகும். இது சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கிரகம். இது சூரியனிலிருந்து சுமார் 58 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. புதன் கிரகம் சூரியனை மிகவும் வேகமாக சுற்றுகிறது. சூரியனை ஒருமுறை சுற்றுவதற்கு சுமார் 88 நாட்கள் ஆகும். புதன் கிரகத்தில் வளிமண்டலம் மிகவும் குறைவாக இருப்பதால் பகலில் அதிக வெப்பமும் இரவில் அதிக குளிரும் காணப்படுகிறது. புதனுக்கு எந்த துணைக்கோள்களும் இல்லை. இரண்டாவது கிரகம் வெள்ளி ஆகும். இது சூரியனிலிருந்து சுமார் 108 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வெள்ளி கிரகம் பூமியை போன்ற அளவு கொண்டதால் இதனை பூமியின் இரட்டை கிரகம் எர்த்ஸ் ட்வின் என்று அழைக்கின்றனர். ஆனால் இதில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருப்பதால் மிகவும் கடுமையான வெப்பநிலை காணப்படுகிறது. இதனால் இது சூரிய குடும்பத்தில் மிக அதிக வெப்பநிலை கொண்ட கிரகம் என அறியப்படுகிறது. வெள்ளிக்கும் எந்த துணைக்கோள்களும் இல்லை. மூன்றாவது கிரகம் பூமி ஆகும். இது சூரியனிலிருந்து சுமார் 150 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பூமிதான் சூரிய குடும்பத்தில் உயிர்கள் வாழக்கூடிய ஒரே கிரகம். பூமியின் மேற்பரப்பில் சுமார் 71% நீர் இருப்பதால் இதனை நீல கிரகம் ப்ளூ பிளானட் என்று அழைக்கின்றனர். பூமிக்கு மொத்தம் ஒரு துணைக்கோள் உள்ளது. அது நிலா ஆகும். நான்காவது கிரகம் செவ்வாய் ஆகும். இது சூரியனிலிருந்து சுமார் 228 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. செவ்வாய் கிரகம் சிவப்பு நிறத்தில் தோன்றுவதால் இது சிவப்பு கிரகம் ரெட் பிளானட் என அழைக்கப்படுகிறது. செவ்வாயில் உள்ள ஒலிம்பஸ் மான்ஸ் என்பது சூரிய குடும்பத்தில் உள்ள மிக உயரமான எரிமலையாகும். செவ்வாய்க்கு மொத்தம் 2 துணைக்கோள்கள் உள்ளன. அவை ஃபோபோஸ் மற்றும் டீமோஸ் ஆகும். இதில் பெரிய துணைக்கோள் ஃபோபோஸ் ஆகும். டீமோஸ் சிறிய துணைக்கோளாகும். ஐந்தாவது கிரகம் வியாழன் ஆகும். இது சூரிய குடும்பத்தில் உள்ள மிக பெரிய கிரகமாகும். இது சூரியனிலிருந்து சுமார் 778 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வியாழன் கிரகத்தில் கிரேட் ரெட் ஸ்பாட் எனப்படும் மிக பெரிய புயல் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. வியாழனுக்கு மொத்தம் 95 துணைக்கோள்கள் உள்ளன. அவற்றில் மிக பெரிய துணைக்கோள் கேனிமேட் ஆகும். மற்ற முக்கிய துணைக்கோள்கள் ஐஓ, யூரோப்பா மற்றும் காலிஸ்டோ ஆகும். ஆறாவது கிரகம் சனி ஆகும். இது சூரியனிலிருந்து சுமார் 1.43 பில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சனி கிரகம் அதன் அழகான வளையங்கள் காரணமாக மிகவும் பிரபலமானது. இந்த வளையங்கள் பெரும்பாலும் பனி மற்றும் கற்களால் ஆனவை. சனிக்கு மொத்தம் 146 துணைக்கோள்கள் உள்ளன. அவற்றில் மிக பெரிய துணைக்கோள் டைட்டன் ஆகும். மற்ற முக்கிய துணைக்கோள்கள் என்சிலாடஸ், ரியா மற்றும் இயாபெட்டஸ் ஆகும். ஏழாவது கிரகம் யுரேனஸ் ஆகும். இது சூரியனிலிருந்து சுமார் 2.87 பில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. யுரேனஸ் கிரகம் சுமார் 98 டிகிரி சாய்வுடன் சுழல்கிறது. இதனால் இது பக்கமாக சுழலும் கிரகமாக கருதப்படுகிறது. இதில் உள்ள மீத்தேன் வாயு காரணமாக இது நீல பச்சை நிறத்தில் காணப்படுகிறது. யுரேனஸுக்கு மொத்தம் 27 துணைக்கோள்கள் உள்ளன. அவற்றில் மிக பெரிய துணைக்கோள் டைட்டானியா ஆகும். மற்ற முக்கிய துணைக்கோள்கள் ஒபெரான், அம்பிரியல் மற்றும் ஏரியல் ஆகும். எட்டாவது மற்றும் கடைசி கிரகம் நெப்டியூன் ஆகும். இது சூரியனிலிருந்து சுமார் 4.5 பில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நெப்டியூன் கிரகம் மிகவும் பலமான காற்று வேகத்திற்காக அறியப்படுகிறது. சூரிய குடும்பத்தில் மிக அதிக காற்று வேகம் காணப்படும் கிரகம் இதுவாகும். நெப்டியூனுக்கு மொத்தம் 14 துணைக்கோள்கள் உள்ளன. அவற்றில் மிக பெரிய துணைக்கோள் ட்ரிட்டன் ஆகும். மற்ற முக்கிய துணைக்கோள் நெரேட் ஆகும்.
இந்த 8 கிரகங்களும் சூரியனை சுற்றி தனித்தனி பாதைகளில் சுழல்கின்றன. இந்த பாதைகள் ஆர்பிட் என அழைக்கப்படுகின்றன. கிரகங்களின் அமைப்பு, அளவு, தூரம் மற்றும் தன்மைகள் பற்றி அறிதல் விண்வெளி அறிவியலில் மிகவும் முக்கியமானது. போட்டித் தேர்வுகளில் கிரகங்களின் வரிசை, சூரியனிலிருந்து தூரம், மிகப் பெரிய கிரகம், வளையங்கள் கொண்ட கிரகம் மற்றும் முக்கிய துணை கிரகங்கள் போன்ற கேள்விகள் அடிக்கடி கேட்கப்படுகின்றன.